அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்னொரு வசனம் வாசிப்போம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போம். இந்த சிறுமைப்பட்டவர்களை பற்றி சொல்லப்படும். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பல நெருக்கம், உபத்திரம், வேதனை, பலவிதமான கஷ்டங்கள், இன்னல்கள், மற்றவர்களால் வருகிறதான இம்சைகள், நெருக்கங்கள், பரியாசங்கள், இவைகளை நாம் பார்க்க முடியும். இவைகளால் சிறுமைப்பட்டு போய் நெருக்கப்பட்ட தமது பிள்ளைகளை, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது கீழ்வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ இந்த சிறுமைப்பட்டவருடைய வாழ்க்கையில் அன்பு என்ன? அவர்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகள். அவர்கள் தேவனை இந்த எல்லாமே அப்புறம் யாரோ வந்து அங்கே இருக்கான் நடைக்கு இங்கே பா இதோ அங்கே கீட்டி அப்படி அந்நீரை கொண்டு நீ வீட்டாள் இதோ முடியலைன்னா சேரல யாரை வந்தாலும் வரவேற்று கொடுத்து கூப்பிடலாம். அவங்க வீட்டால் இல்லையோடு போயிட விடாதுல்ல. சரி, அப்போ பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராயிருக்கார். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், நான் சிறுமைப்பட்டு விட்டேன், நான் நெருக்கப்படுகிறேன், நான் என்ன செய்வேன், நான் தேசத்தில் நான் எளிமையானது இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளை. 10ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். பார்த்தீங்களா? தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். படிக்கிறோம், நான் என்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது. அப்போ ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி கரம் பிடித்து நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அருமையான மகளுடைய வாழ்க்கையில் நெய்யூரில் வந்த நேரத்திலே எத்தனையோ வீடுகளில் வாடகைக்கு இருந்து எவ்வளோ நெருக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இவ்வளவு சொந்தமான இந்த இடத்தை வாங்கி இவ்வளவாக இந்த வீடு இந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 12 ஞாபகம் இருக்கா? கரெக்ட். சரி, இந்த 12 வருஷம் இந்த இடத்துல ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டு கிருபை கொடுத்தார். இந்த வந்த ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்தை விட்டு இந்த மகளை துரத்தி விடலாம் எத்தனையோ விதமான சத்துருடைய போராட்டம் எழும்பின. ஆனாலும் தேவன் சத்துருடைய இஷ்டத்துக்கு தேவன் என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் தமது மகளோடு கூட இருந்தார். இங்கே தம்முடைய தூதனை இந்த இடத்துல தேவன் வைத்து இந்த மகளுக்கு ஆதரவாக, ஆறுதலாக அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி தேவன் நடத்தினார். 118ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கே இருக்கிறது? நீதிமானுடைய கூடாரம். இது ஒரு கூடாரம். கூடாரம் என்பது பெயர்ந்து போகிற ஒன்று. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு தேவை. ஆனால் இந்த வீடு என்னவா இருக்கிறது? பெயர்ந்து போகிற கூடாரமாக இருக்குது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த நாட்களிலே கூடாரங்களே குடியிருந்ததாக எபிரேயர்களை நாம் படிக்கிறோம். அவர் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை கூடார வாழ்க்கை. புரிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு இல்லை என்று நம்ம சங்கடப்படக்கூடாது. இருக்கிற சூழ்நிலை அப்படி போயிட்டே இருக்கு. நாங்கள் வந்து நெய்யூரில் 3 இடத்துல வாடகைக்கு இருக்கோம். அதை நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு அதெல்லாம் என்னதுதான்? இன்னைக்கு நம்ம சொந்தம் வந்து சொல்ல எதுவுமே இல்லை. எல்லாமே வாடகை வீடு தான். நமக்கு வாடகை குடியிருக்கு. தேவி இந்த வீடு ஒரு சொந்தம்னு நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு வீடு இருக்கு நித்தியத்தில். இந்த வாசித்து பாருங்க, இந்த வீடை பற்றி என்ன ஆண்டு சொல்றாரு? யோவான் 14:1-2 வாசித்து பாருங்க. அதுதான் நம்முடைய சொந்த குடியிருக்கு. உங்கள் இறுதி மனசில் அங்கேயும் ஓடக்கூடாது. இங்கே கவனிச்சுட்டு திடீர்னு கேள்வி கேட்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்தில் விசுவாசமாயிருந்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை போகிறேன். அடுத்தது, நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி அல்லேலூயா. இந்த வீட்டுல இந்த அம்மா இருக்கும் என்பதாக முதல்ல இந்த இடத்தை வாங்கினாங்க. அப்ப இவங்க பேருக்கு ஒரு பிரமாணத்தை பதித்து கொடுத்து, இது உன்னுடைய இடம் அம்மா என்று கரெக்ட் பண்ணி அதுக்குரிய கிரேத்தை கொண்டு வாங்கிட்டான். அடுத்து அதுக்கு மேலே நல்ல அருமையான பவுண்டேஷன் அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டி எழுப்பி மிகவும் ஆசீர்வாதமாக இந்த வீட்டில் இப்போ குடியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் எவ்வளவு நாள் குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துக்கு தோன்மாலை நியமித்து வைத்திருக்கிறாரோ அவ்வளவு நாள். எவ்வளவு நாள்? ஆண்டவருடைய வருகை மட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப அதுவரையும் ஆண்டவருக்கு உட்கார சொல்லுகிறார், தேவி என் மகளை நீ இதில் உட்கார்ந்து. ஏன்னா உலகம் சொல்லுது, நான் என்ன விடுவேனா, இந்த இடத்துக்கு நான் என்ன செய்தேன், துரத்தி இல்லை. இது தேவனால் நியமிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு தேவனால் இந்த இடத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்த இடம். சொல்லுவோம், தேவன் ஆசீர்வதித்து தந்த இடத்துல எவரும் எதுவும் பேச முடியாது, சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தை இந்த அம்மா இன்னும் ஜெபிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு விசுவாசம், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். கடந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்த செய்தி போல கர்த்தருடைய கையில நம்ம கரத்தை கொடுக்கணும். அவர் நம்ம கையை என்ன செய்யறார், பிடித்து நடத்தி கொண்டே போகிறார். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவ சத்தம் நமக்கு பின்னால துணித்து கொண்டே இருக்கிறார். அப்படிதான் இந்த மகளை தேவன் இந்த நாட்கள நடத்தி கொண்டே இருக்கிறார். நீ பதறாத, பயப்பட. சில நேரம் இரவு இந்த அம்மாவுக்கு வருகிற இந்த சரீர விலையினும் அப்படி கஷ்டம். காலையில பார்த்தாச்சுன்னு சொன்னா அது அடுப்பு முன்னாலே எழுப்பி போய் நின்று அந்த பலகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக்கி எல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கொண்டு ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு ஆச்சரியமா இருக்கும். எத்தனை நேரம் இன்னைக்கு கூட உதவிக்கு அவனுடைய சகோதரி வருவதா இருந்து அதுவும் வரல. ஆனாலும் கர்த்தர் அந்த மகளை பலப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய கூடாரம் அங்க என்ன இருக்கிறது, ரட்சிப்பின். இந்த அம்மா எப்போ அங்க ஒரு பாட்டை போட்டு வச்சுட்டு ஆண்டவர்களை துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இங்க ஜெபம் நடக்கும், பாட்டு நடக்கும், அங்க வேலை நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நீதிமானுடைய கூடாரம். அந்த அனுபவத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய வீடு இருக்க வேண்டும் என்றாக தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுடைய வீட்டில் இருந்தால் அங்கே ஒரு ஜெபம் எழுப்பி கொண்டே இருந்தது. துன்பத்தையும் நெருக்கத்தையும் வேதனையும் கண்டு தானியேல் பயந்து போகவில்லை. அப்போ தானியேல் தன்னுடைய வீட்டிலே 21 நாட்கள் ஒரே நிலையில் இருந்து ஜெபம் பண்ணார். எத்தனை நாள்? 21 நாட்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவரோடு ஜெபம் முடிந்த நேரத்திலே தேவ தூதன் பரலோகத்தில் இறங்கி அந்த வீட்டில் இறங்கி இருந்தார். ஏம்மா இப்ப அங்க வேற யாரும் இல்லை, இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க இறங்கி வந்துட்டார். தானியேலே, எனக்கு பிரியமான புருஷனே, கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னார். அப்ப என்ன என்று பார்த்தா, இனி நடக்க போற சம்பவங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கேன். எனக்கு ஜோதிஷம் புரியுதா? இன்னைய ராத்திரி உங்க வீட்டுல இயேசு தேவ தூதன் இறங்கி உன் கையை பிடிச்சு உன்னை தூக்கி விடணும். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வீடுகள் எல்லாருக்கும் வீட்டில், சுதாசர் வீட்லையும் அதே போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கியாச்சுன்னா, புஷ்பா வீட்லையும் அது அப்படிதான், லலிதா அவங்க வீட்லையும் அதே போல. நம்ம எல்லாருடைய வீட்லையும் தேவ தூதர் வந்து அப்படியே உலாவன் நம்ம ஜபத்தை ஆண்டவர் இருதயத்தாங்க இங்க பார்க்க இங்கேயே பார்த்துட்டு. ஆமா, நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்த இந்த பூமிக்குரிய வீடு எல்லாம் அழிஞ்சு போகும். அழிவில்லாத பரலோகராஜ்யம் போறதுக்கு அதற்கு சில ஒழுங்குகள் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. முதலாவது நம் மனம் திரும்பும், இரண்டாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் வாங்கி பரிசுத்தமா ஜீவித்து நம்ம பெயர் எங்க இருக்கணும்? இந்த அம்மாவுக்கு ஏமா பயமாட்டா இருக்கு, அது அங்க இருந்தேன்னு மனசிலாச்சு.
இங்க பிரமாணத்துல பேர் பதிஞ்சது போல இந்த அம்மாவுக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஜீவ புஸ்தக பேர் ஆண்டு குறிச்சு வச்சுட்டார். தேவி என் மகள், எத்தனை நாள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய என்ன பாடு, இப்ப எடுக்க கடையில் ஆண்டு கொண்ட சங்க கூலக்கடை சொல்லி இடத்துல கொண்டு அங்க சில இடத்த ஒரு மூக்கு ஆத்துல பாவம் அப்படியே பறந்து போச்சு. அன்னைக்கு அங்க எழுதின எழுத்து தலை எழுத்து, என்ன எழுத்து சொல்லுமில்ல, தலை எழுத்து. அதை அழிக்க முடியுமா? உலக மனுஷன் சொல்லுவான் அவனுக்கு தலையில் எழுதின எழுத்து. நமக்கு தலை எழுதின எழுத்து என்னது? ஜீவ புஸ்தகத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன். என்னை அமைதியாக பார்த்துட்டே இருக்க என்ன ஆத்மாவில் வருவார் வரட்டும். சரி பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இருக்கும்போது இந்த உலகத்துல யாரு பிரியாடா இவாண்டி இடத்தனக்கு ஐயோ எங்க பிள்ளை கஷ்டப்பட்டு வந்திய நீ ரொம்ப மன்னடையில் இருக்காதுக்கோ யாரையோ போல வந்துக்கிட்டே கையை அடிச்சு இன்னைக்கு அவையே வாங்கணும் அப்படி என்ன. சரி அப்ப மகன் அன்பு மகன் வந்திருக்கு, அப்புறம் பேசுவோம். பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம். அவ தேவன் நமக்கு இந்த அருமையான வீடை தந்தது போல நித்தியத்தை ஒரு வீடை தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி விட்டு நம்ம வர வேண்டும். அந்த வீட்டில் நம்ம போய் சேரணும். இந்த பூமிக்கு கூடார எல்லாம் என்ன ஆகி போகும், அழிந்து போகும். புரியுதம்மா? உனக்கு எல்லாம் அழிஞ்சு போகும். அழிவில்லாத நித்திய வீடு பர்வத்தில் இருக்கு. அப்ப அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசி. 2, 3, 4 வசனம். 3 யோவான் 3 அதிகாரம். இராவிட்டால் ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய வீட்டை காண மாட்டான். தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வீட்டுல எங்க வரணும்னா இப்ப பிரியாவுக்கு வீட்டுல சுதந்திரமா வரலாம். ஏன்? பிரியாவுடைய அம்மா அங்க உண்டு. இது அம்மாவுடைய வீடு. அம்மா வீட்டுல பிள்ளைக்கு எப்போதும் வரலாம். என்ன பிள்ளை? எந்த ராத்திரியும். இது அம்மா பெற்றெடுத்த பிள்ளை, அதனால அந்த பிள்ளைக்கு என்னது? சுதந்திரம். சுதா சோதரி புரியுதா? ஆமா, சுதந்திரம் எப்பவும் வரலாம். அதுபோல
ஆண்டவராய் இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் நம்ம ஞானஸ்நானத்தின் மூலம் பிறந்து நம்முடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும்னு சொன்னா நம்ம யார்? அவருடைய சொந்த பிள்ளை. அவருடைய சொந்த பிள்ளை. அப்ப எப்ப இருந்தாலும் 6லயும் சாவுதான், 60லயும் சாவுதான், 100லயும் சாவுதான், அப்படிதானே? எப்ப இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரலோகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். உனக்குள்ள வீடு என்ன இருக்காம நீ வச்சு. அல்லேலூயா. பொத்தள வீதி அது பொற்பரன் வீதி, பங்கு கற்கரும் அங்கே பரிசேடுதே. பொத்தள வீதி பங்கு கற்கரும் அங்கே பரிசேடுதே. ரத்தினங்களும் நிலநீலம், ரத்தினங்களும் நிலநீலமும் படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நாடி ஆனந்தித்தே. ஆமென். ஆடி பாடி உற்சாகமா சந்தோஷமா நீதிமானுடைய வீடு இருக்கிற நீதிமான்களை போல பாடணும். அல்லேலூயா. நீதிமான்கள் எப்போதும் ஆண்டவரை கம்பீரமாய் பாடி துதித்து கொண்டிருப்பார்கள். பரலோகத்திலே எப்பவும் பாட்டும் துதியின் அந்த ஆராதனையும் தாங்க. புரியுதவனுக்கு? அப்போ அங்க அந்த அனுபவம் இருக்குது போல பூமியிலே போயிருக்க. நம்ம சொல்லிட்டு பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதால் செய்யணும், அதே போல செய்தாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன செய்யப்படுது? எப்போதும் ஆராதனை, எப்போதும் துதி ஸ்தோத்திரம், எப்போதும் கம்பீர சத்தம். அதுபோல் நம்ம வீட்டில் எப்போதும் துதியின் சத்தம் இருக்கணும், ஜெபத்தின் சத்தம் இருக்கணும். காலையில் எழுந்தோன்னு பிள்ளைகள் 4 வசனம் இல்லை, என்ன வசனம் படித்த மக்கள் பைவாசியா நல்ல பிள்ளை, அது அப்படிதான் இருக்கணும். எப்படி விளையும் பயிர் அது முளையில தெரியும். எப்படிப்பட்ட வித்தல் அது அது பிரியாளுக்கு பிள்ளை இல்லை, அது நல்ல பிள்ளை. சின்னவளவா என்னடா 1 மணிக்கு பரவாயில்ல, நல்ல பிள்ளை வந்து சேர்ந்தீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வீடு எப்பொழுதும் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடமா இருக்கிறது. குழந்தைகளுடைய வீட்டில் எப்போதும் ஒரு சந்தோஷம், அங்க வீட்டில் எப்போதும் ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. அந்த வீட்டுக்குள்ள தேவ தூதன் அங்கே கடந்து இறங்கி வந்தார். அதுபோல உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் தேவ தூதன் இறங்கி வரணும். வீட்டில் எப்போ துதியின் சத்தம் துடிக்கணும். துன்மார்ப்புடைய வீட்டில் முறுமுறுக்கும் புறுபுறுப்பு இருக்கு. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, எந்த பெட்டியை தந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதையும் யோசிக்க கூடாது. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீ தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டில் நீ தந்த பொக்கிஷங்களுக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டில் தந்த பணத்துக்காக பொருளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் பார்ப்பார், இந்த பிள்ளை இவ்வளோ விசுவாசத்தோடு நன்றி சொல்லுது, இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை அப்படியே இருக்கு நேரத்தில் கர்த்தரை சொந்த அம்மா பிள்ளைகள் 3 பேரையும் அழைத்து சொன்னார்லாம், ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழும்பின உடனே ஏசப்பாவுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். எப்படி நன்றி சொல்லணும்னா, ஆண்டவரே எங்கள் இந்த வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், என் அம்மாவை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் எங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல சைக்கிளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல மோட்டர் சைக்கிளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல காரை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படியே அந்த அம்மா சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாள் காலையில் பிள்ளைகள் இப்படியே சொல்லு. பக்கத்தில் இது ஒரு ஆள் கேட்டுகிட்டே இருந்தார், என்னடா இங்கே என்ன இதை தந்தார், அதை தந்தார், இதை தந்தார், சோத்திரான் சோத்திரான் சோத்திரம். என்ன அங்கே வீட்டில் அங்கே ஒன்றையுமே இல்லை. சுதா சோதரி புரியுதா? பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை. இது அவருக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரு நாள் திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள அவர் மெதுவாக வந்தார். வந்து இங்கே பார்க்கிறார், ஏம்மா என்னை பார்த்தா காலில் பிள்ளை எழும்பணுன்னு எல்லாம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்கிறாங்க. எல்லாம் இப்படி வாகனம் கிடைத்ததுக்கா, சைக்கிள் கிடைத்ததுக்கா, பணம் கிடைத்த எல்லாம் சோத்திரம். அது நல்ல அம்மா சொன்னாங்களாம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் விசுவாசத்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தையில் நாங்கள் என்ன செய்யறோம்? அறிக்கை இடுகிறோம். எப்படி அறிக்கை இடுகிறோம்? ஆண்டவர்களுக்கு தருவார். அப்படியம்மா பரவாயில்லையே, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ விசுவாசம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் கஞ்சி குடிக்கிறதுக்கான என்ன இல்லை, வசதி இல்லை,
நம்ம வேலைக்கு போனாதான் என்ன கிடைக்கும், ஏதாவது காசு கிடையாது. அதை வைத்து இந்த 3 பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்படியே இந்த பிள்ளைகளை கஷ்டத்தின் பாதையில படிக்க வைத்தாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்டெப்பாக வளர்ந்து அந்த படிப்பின் நாட்கள் முடியும் போது ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வேலை எடுக்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பணம் கொண்டு அழைகிறாங்க. வேலை கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, வேலை கிடைக்காதா என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ போகும்படியாக மூத்த பிள்ளைக்கு ஒரு வழியை ஆண்டு திறந்தார். அந்த பிள்ளை ஆண்டவர் இன்டர்வியூல போய் கொண்டு நிறுத்தினான். அங்க பார்த்தா எல்லாம் பணத்தோட போய் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க, பணத்தோட நிற்கிறாங்க. ஆமா, அந்த பிள்ளை ஒன்றும் இல்லை, சும்மா இன்டர்வியூ ஏதாவது கேட்பாங்க. நமக்கு ஆயம் ஒழுங்காயிட்டா ஆண்டவர் நமக்கு ஒரு வழி திறந்தனால. ஆனா அந்த பிள்ளைக்காக நீங்க தாயார் ஜெபம், ஆண்டவரே இந்த இன்டர்வியூல பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், நீர் உதவி செய்யணும். ஒரே ஜெபம். இந்த அம்மா நீ சாப்பாட்டுன்னு தெரியணும் ஆதாரம் இல்லை, ஆனால் ஒரே ஜெபம். கடைசியில பிள்ளை ஒரு 3 மணி அளவுக்கு அங்கு இன்டர்வியூ நடந்தது. காலையிலேருந்து போன பிள்ளை 3 மணி தான் இன்டர்வியூ நடக்குது. எல்லாம் முடித்து இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தது. அப்போது அந்த அதிகாரிகள் சொல்லிவிட்டாங்க ஒரு வார்த்தை, உனக்கு குறிக்கப்பட்ட நாள்ல குறிக்கப்பட்ட சமயத்துல ஒரு பேப்பர் வரும், அந்த பேப்பரோட இந்த இடத்துல போய் அந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னால் நடந்த இன்டர்வியூ அந்த பிள்ளைகள் எல்லாம் சரி பார்ப்போம் என்று சொன்னார்கள். இந்த பிள்ளைக்கு இப்படி சொல்லிவிட்டாங்க. கரெக்டா ஒரு வாரம் தாண்டினது, ஒரு பேப்பர் வந்தது. இந்த பேப்பரை வாங்கி கொண்டு அவர் சொன்னபடி அந்த இடத்துக்கு கடந்து போனார். அங்கே போகும்போது அங்கே அமர்ந்திருந்தது இந்த பிள்ளைக்கு இன்டர்வியூ நடத்தின ஒரு குறிக்கப்பட்ட பெரிய அதிகாரி. ஒரு அல்லையே சொல்லுங்க. அந்த உடனே தானே அந்த அருமையான அந்த பிள்ளைக்கு அந்த அருமையான அதிகாரி சொன்னார், உனக்கு இந்த இடத்துல இந்த பேங்க்ல உனக்கு நல்ல முக்கியமான நல்ல பொறுப்புள்ள ஒரு இந்த வேலை ஒழுங்காக்கி இருக்கிறோம், நீ இந்த நாளிலிருந்து இந்த வேலையை நீ போய் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளெல்லாம் முடித்து அந்த வேலையில் ஜாயின் ஆகிவிட்டு வீட்டுக்கு வந்தாள். வந்து தாயிற்கு கெட்டி சேர்ந்து பிடித்து சொன்னாலாம், அம்மா நான் ஒரு நாள் அறிக்கையிட்டதான இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். உங்களுக்கு நம்பவே முடியாது, என்னடா இது உடனே வேலை எப்படி கிடைத்து விட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு மனுஷி ஒரு இடத்துல வாரா, ஒரு புருஷன் எடுத்து வரார். இவங்க வீட்டில் வந்து கேட்குறான், இவன் இன்டர்வியூ போனாலும் அவளுக்கு ஏதாவது கிடைச்சா இல்லை, ஒன்றும் கிடைக்கல. பணத்தோடு போயிருந்தோம், வட்டிக்கு எடுத்து பணத்தை கையில் வைத்து விட்டு போனோம், நல்ல மார்க்கு உள்ள சூழ்நிலை எல்லாம் இருக்கு, பிள்ளைக்கு இன்னும் கிடைக்கல. உங்கள் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஒரு வேலையில் போய் எல்லாம் முடித்த பாடு இப்படி எல்லாருக்கும் தெரிந்தது, ஒரு வேலையில் ஏறிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளை முதல் மாதமே நல்ல சம்பளம் வாங்கினாள். அந்த முதல் காணிக்க அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு வைத்தார்கள். ஆண்டவர்கள் நன்றி சொன்னார்கள். அந்த நாள் முதல் அந்த வீட்டில் என்ன வேண்டுமோ எதெல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டார்களோ அதெல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் வாசிங்கம்மா, எங்கேயோ இருக்கீங்க, வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், காலங்களில் அவரே தஞ்சம். அவருக்கு எப்படி தேவன் தஞ்சுவானவர்? அது அவர்களுடைய நிலை என்ன? கீழே வாசிங்க, 10ஆம் வசனம். இந்த அம்மா தேவனை தேடினாங்க, 3 பிள்ளைகளும் தேவனை தேட வைத்தாங்க. அவர்கள் விசுவாசம் அறிக்கை பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டான். எத்தனையோ பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடத்தை அந்த பிள்ளைக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தார். அதே போல பின்னால் உள்ள மற்ற 2 பிள்ளைகளுக்கும் நல்ல விதமான வேலை வாய்ப்புகளின் வழிகள் திறந்தது. இன்றைக்கு அந்த 3 பிள்ளைகளும் வெளி தேசங்களில் நல்ல வேலையிலே அமர்ந்திருந்து பெரிய பெரிய குடும்பங்களை ஈடுபட்டு மேன்மையாக இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு வாயின் அறிக்கையிட்ட சைக்கிளா, 2 வீலரா,
போர் வீலரா, நல்ல பெரிய பங்களாவா, என்ன வேணும், இந்த எல்லாமே தாராளம் தெய்வம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தேவிக்கு தேவன் தர மாட்டாரா? பிரியாவுக்கு தேவன் தர மாட்டாரா? சுதாசருக்கு கிடைக்காதா? இந்த புஷ்பாவுக்கு கிடைக்காதா? லலிதாமா கிடைக்காதா? இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில காலம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சில காலம் கொஞ்சம் நெருக்கம் இருக்கும், சில காலம் கொஞ்சம் இக்கட்டான பாதையில தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம ஜீவியத்துல தேவ வசனத்தை உண்மையாக கீழ்ப்படிந்து சத்தியத்தின் பாதை நடந்தோம் என்றால், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் வாங்கி ஆண்டவருக்கு பிரியமான பாதை நடந்தோம் என்றால், தேவன் நம்ம மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தை உயர்த்துவார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருப்பார். எத்தனை நெருக்கம் வேதனை வந்தாலும் ஒரு நெருக்கம், ஒரு துன்பம் நம்ம மேற்கொள்ள முடியவே முடியாது. ஒரு சத்ரு நம்மை ஜெயம் எடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் இப்ப படிச்சு இவன் மின்னி தள்ளி, அவனை தெரியாதா, இவனை தெரியாதா, அற்பமா சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை தேடி இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கும் போது, அந்த இயேசு சொல்லி கொடுத்த நிக்கதேவனிடத்தில், நீ ஒரு போதகனாயிருந்து உனக்கு தெரியாத. கடந்த நாள்ல ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊழியர் திடீரென்று என்னை வாகனத்தில் அழைத்து கொண்டு போனார். அவரிடத்தில் கேட்டு, என்ன பண்றீங்க? நான் இந்த சிஎஸ்ஐ திருச்சபையிலே நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்படியா, பரவாயில்லை, நீங்க எப்படி என்று என்கிட்ட கேட்டார். நான் என்னுடைய காட்சி, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் அபிஷேகம் வாங்குறேன். ஆனால் இன்றைக்கு பிஷப்பு சொல்லுகிறது மூலம் நான் கேட்க வேண்டியிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா எப்படி? ஆண்டவர்களை ரட்சித்தது உண்மையானால் ஆவிக்குரிய நிலையில பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி நீ வார்த்தைக்கு பிடித்து வாங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷனை பிரிவுடுத்தி நிற்காதுங்க. உலகத்திலே தெய்வம் நம்மை அழைத்தது உண்மையான அவர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை கீழ்ப்படியணும், வசனத்தை கீழ்ப்படியணும். ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் வாங்கி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாதையில் நம்ம நடக்கிறோம். ஆண்டவர் நம்ம பிரியப்படுகிற பிள்ளைகளா மாற வேண்டும். நம்முடைய நல்ல ஆவியான என்னை செம்மையான வழி நடத்துவாராக. அப்போ செம்மையான பாதைக்குள்ள நம்ம வரணும். மனுஷ கற்பனைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. தேவ கற்பனைக்கு நாம் செவி கொடுத்து தேவ வசனத்தை கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தையின்படி நான் ஜீவிக்கும் போது நம்ம காரியத்தில் அவர் முன்னால் என்று பொறுப்பு கொடுப்பார். இதுவே வழி, இதுவே இந்த பாதையில் நட என்று ஆண்டு நம்மோடு பேசுவார். அவருடைய மெல்லிய சத்தம் நம்ம கேட்கும். அவருடைய ஆசீர்வாதமான பிரசன்னம் நம்ம மேல நம்ம பிள்ளைகள் மேல ஊற்றப்படும். இந்த நாள் பகல் மாலை வேளையில இங்கே கவனிக்கணும். நீ பைபிள் எடுக்கீங்க, சரி கவனிச்சுக்கங்க பாருங்க. அப்போ ஏன்டா நீ தான் வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த அருமையான இந்த வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமத்தில் இருக்கிறன்னா எப்போது ஆண்டவரை பிரியப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு நான் எப்போ எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும், உம்முடைய சத்தத்துக்கு நான் எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 14:1 வாசிங்க. நீதிமொழி 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அநேக குடும்பங்கள்ல வருமானங்கள் வரும்போது சின்ன அப்பனமா சீரழித்து விடுகிறார். இஷ்டப்படி அதை எங்கெங்கேயோ கொண்டு துரித்து விடுகிறார். அந்நியர்களுக்கு கடன் கொடுத்து பல நிலையில் அதை சின்ன அப்பனாக்கிறார். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், நம்ம வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும், இந்த வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும். நாம் தேவ சொன்ன புத்தி உள்ளவர்களாய் போய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூக கேட்க, ஆண்டவரே என் வீட்டை கட்டுவதற்கான ஞானத்தை தார். எதை தாரும்? ஞானத்தை தார். அந்த ஞானம் உள்ள நீங்கள் வீடுகளில் போய் நீதிமொழி 32 அதிகாரத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். நாம் புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பம் கட்டப்படும், குடும்பத்திலே சமாதானம் பெருகும், தேவனுடைய ஆறுதல் பெருகும். அநேக குடும்பங்களை இன்றைக்கு சமாதானம் இல்லாத காரணம்
தேவனுடைய பிரசன்னத்தின் நடத்தில் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கப்பட்டு சமாதானம் இல்லாதபடி வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி விடுகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நம்முடைய வீடு நீதிமானுடைய வீடாக இருக்கு. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அந்த சத்தம் துணிக்கணும். எப்பொழுதும் தேவனை பாடணும், தேவனை ஆராதிக்கணும். நம்முடைய வீடு நல்ல ஒரு அருமையான நீதிமானுடைய வீடாக இருக்கணும். தானியேலுடைய வீட்டை போல, பொருந்தலுடைய குடும்பத்தை போல நம்முடைய வீடு மாற கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் மங்கள் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் ஒன்று கூட ஆசீர்வதிக்கணும். என் வீட்டை நான் கட்டிய ஞானத்தை தருவீராக, அதுக்கேற்ற கிருபை தருவீராக. சிறுமைப்பட்டவன் அப்பா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை.